Hi viewers, welcome to my channel. இப்போ ரீசெண்டாக எல்லாரோட யூடியூப் சேனல் மெயில் ஐடிக்கும் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த மெயிலை பார்த்த உடனே நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் போயிட்டு லாகின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அங்கே டேக்ஸ் இன்ஃபோ ஃபில் பண்ணி தான் ஆகணும். அப்படி மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களோட பேமெண்ட் இந்த மந்த்துக்கு வராது. ஸோ 20th முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பி விட்டுருங்க. அப்படி அனுப்பலைன்னா உங்களோட பேமெண்ட் அதுக்கு அடுத்த மாதம் தான் வரும். ஸோ அதனால் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட யூடியூப் ஆட்சன்ஸை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ண உடனே மேலே நோட்டிஃபிகேஷனில் மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அதில் இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி முடித்த உடனே நீங்கள் யூஎஸில் இருக்கீங்களா இல்லை அதர் கண்ட்ரியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஎஸில் இருந்தால் எஸ்ன்னு செலக்ட் பண்ணும். ஸோ நம்ம யூஎஸில் இல்லை, அதனால நோ செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் டைப் வரும். அதாவது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். W8BN அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணுறதுனால அதை தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே கீழே இருக்கிற ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேக்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நேம் ஆஃப் இண்டிவிஜுவல் இருக்கும். ஸோ அது ஆட்சன்ஸ் நேம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா செலக்ட் பண்ணணும். ஃபாரின் டின் இருக்கிற இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அட்ரஸ் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெசண்ட்டாக என்ன அட்ரஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேக்ஸ் ஐடென்டிட்டியில் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சர்வீசஸ் ஆட்சன்ஸ் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆர்டிகிள் 7 அண்ட் பேராகிராஃப் செலக்ட் பண்ணிவிட்டு வித் ஹோல்டிங் ரேட் 0% செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மோஷன் பிக்சர் அண்ட் டிவி பாக்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஆர்டிகிள் 7 அண்ட் பேராகிராஃப் 1 செலக்ட் பண்ணி வித் ஹோல்டிங் ரேட் 50% செலக்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் ப்ரிவியூவில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் டிக் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷனில் உங்களோட ஃபுல் லீகல் நேம் டைப் பண்ணுங்கள். அது உங்களோட சிக்னேச்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பெர்ஃபார்ம்ட் இன் யூஎஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற நோ செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஆட்சன்ஸில் நீங்கள் பேமெண்ட் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா ஸோ கீழே இருக்கிறத டிக் பண்ணுங்கள். புதுசாக வந்துட்டு நீங்கள் ஆட்சன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து அப்ரூவல் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.